டேரக்டர் சார், டபுள் ஆக்குபன்சின்னா 2 பேரும் அட் அ டைம்ல ஒருத்தர் மனசுல ஒருத்தர் ஆக்குபை பண்றாங்களோ? சார் சொல்லுங்க சார். டபுள் ஆக்குபன்சின்னா 2 பேரும் அட் அ டைம்ல ஒருத்தர் மனசுக்குள்ளார போறாங்களோ? அதுவும் தான் சார், அதுவும் இருக்கு. நிறைய ரிவீல் பண்ண முடியல. பட் ஆனால் ப்ரோமோல வந்து வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ அது அந்த அந்த கான்செப்டை இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, படத்துலையும் 2 பேர் இருக்காங்களான்னு வந்து பாருங்க. அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் சொல்லணும்னு ஒரு 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 இன்ட்ரிகிங்காக விட்டுடலாமே அப்படின்றது தான். பட் யா நீங்கள் சொன்னதும் தான். அஃப்கோர்ஸ் யா. சாம் சிஎஸ் வந்து எல்லா இசை வெளியீட்டுக்கும் வந்து பயங்கரமா பேசுவாரு, படத்தை பத்தி இது பண்ணுவாரு. இதுக்கு வரல, என்ன காரணம்? இல்ல அதான் அது கரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 28th ஏதோ ஒரு அவங்களோட ரிலீஸ் ஆகுது. அதனால கேரளா போயிருக்காரு. அது இல்லைன்னா நான் ஆக்சுவலி கெஞ்சினேன் வந்துட்டு போங்க, என்னன்னா அதனால வரல சார். உங்களுக்கு தான் உங்க பொண்ணு இதுல வந்து ஈபியா பண்ணாங்கன்னு பெருமையா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, வாழ்த்துக்கள். ஆனா இப்ப இந்த போஸ்டர் பார்த்தா இப்பெல்லாம் மேல் சாவனிசம் போய் ஃபீமேல் சாவனிசம் வந்துருச்சோ அப்படிங்கிற பயம் வருது. அவருக்கு வந்து லேடிஸ் சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ற மாதிரி, அது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அந்த மாதிரி? கண்டிப்பா கிடையாது. நீங்க வந்து எல்லா வார்த்தைக்கு நடுவுல ஒரு காமர் போட்டு ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த பார்வையில பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வகையில தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு என்டர்டெய்னிங்கா தெரிஞ்சுது, அப்படிதான் நான் பாக்குறேன். மேடம் மேடம் இங்க மேடம் நீங்க படம் பார்த்துட்டீங்களா? சுந்தர் சி சார் படம் பார்த்துறாரு. ஏன்னா அவர் படம் பார்த்தா எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவாரு. படம் பார்த்து என்ன கம்பெனி கொடுத்தாங்க? படம் நான் தான் பார்த்திருக்கேன். எங்கே அது சுந்தர் சி டைட்டில் பேர் இருக்கா? அவர் பார்த்தாரான்னு கேட்டேன். இல்ல, அவர் இன்னும் பார்க்கல. அதுதான் சொல்றேன். இந்த படம் வந்து அனந்திதா சுந்தரோடைய படம், அஸ்வின் கந்தசுவாமியோட படம். நாங்க வெளியில இருந்து என் பேர் இருக்கு, அவனி இருக்கிறதுனால என் பேர் இருக்கு. ப்ராபப்ளி அந்த அவனி மூவிஸ் நெக்ஸ்ட் வரும்போது as a producer என் பேர் கூட இருக்காது. அவங்க மட்டும்தான் அவந்திகா இல்ல. சோ இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம். சுந்தர் சார் இன்னும் படம் பார்க்கல. நான் பார்த்துட்டேன். நான் அஸ்வின் கிட்ட சொல்லிட்டேன் என்ன இருக்கு எப்படி இருக்கு, நான் ஃபுல்லா பார்த்துட்டேன். ஸோ அதான் சொன்னேன், நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இங்க உட்காந்து பேசுறேன்னா நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் இது வந்து ஒரு பேங்க் ரோலிங் ஒரு சினிமா இருக்கும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. மேடம் 2026 முக்கியமான வருஷமா இருக்கு. பெரிய பொண்ணு ஆரம்பம் படத்துல ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு வந்து நீங்க இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளவு இதா வந்து அடுத்த தலைமுறையா வராங்க, என்ன அட்வைஸ் பண்றீங்க? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும், இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்குன்னா ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்க வேண்டியது விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்கு. பெரிய பாப்பா வந்து மலையாள படத்துல அறிமுகமானா, இப்போ தமிழ்ல 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்டு இருக்கா. அவ வந்து நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படிதான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவளும் வந்து தெளிவா இருக்கா. நீங்க இது மட்டும் தான் பாக்குறீங்க, நான் உங்களுக்கே தெரியும் மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி இவ உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்டா இருக்காங்க. ஸோ சரியான பாதையில இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு ஒரு பெருமை, எங்க மகள்கள் வந்து 2 பேரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில சக்சஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்கு, அதனால்தான் எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாத்துறதுக்காக தனிப்பட்ட முறையில நாங்க எவ்வளவு உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மேடம் நாங்கள் சுந்தர் சி சார்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்க கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் குஷ்பு மேடம் வந்து கெஸ்ட் ரோல்ல நடிச்சனாலதான் அரண்மனைலாம் 100 கோடிக்கு மேல வந்திருக்குன்னு. இந்த படத்துல அவங்க பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருக்காங்க, இதுல நடிச்சிருக்காங்களா? அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் எனக்கு டான்ஸ் கொடுக்கல. அஸ்வின் நீங்க இல்ல அப்படி இல்ல. ஐ திங்க் படம் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ற விஷயங்கள். நான் இருக்கிறதுனால படங்கள் ஓடுங்கிறது கிடையாது. இது அனி அண்ட் அஸ்வினோட படம். சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோதோடைய படம்.
அவங்க படம். சுந்தர் சி எடுக்கிற படம் அது சுந்தர் சி அவர்தான், அவருடைய படம். ஏன்னா நான் பேர் வந்து அங்க டைட்டில்ல வரும். இந்த மணி சார் உட்காந்துட்டு இருக்காரு, பஞ்ச் செக் புக் எடுத்துட்டு வருவாரு, சைன் பண்ணணுங்க. அந்த வேலைதான் எந்து. பட் மீதி எல்லாமே வந்து பசங்க பாத்துக்கிறாங்க, சார் பாத்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த வகையில சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் வந்து எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணணும், அவ்வளவுதான். அப்படி நல்ல மனசோட பண்ணா எல்லாமே நல்லதா அமையும். மேடம், நீ ஜெயச்சந்திரன் பேசுறேன். இப்போ நீங்க நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, அரசியல்ல வந்துட்டீங்க, அது வேற விஷயம். பட் நீங்க டைரக்டரோட ஒய்ஃபா இருக்கீங்க, நீங்க இன்னும் படம் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கா? படங்கள் குறைச்சிட்டீங்க, டைரக்ட் பண்ற ஐடியாவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. படங்கள் ப்ரொடியூஸ் பண்றது இப்போ பொண்ணுகிட்ட விட்டுட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்க? சார் 2 பெண் குழந்தைங்க இருக்கு சார், அவங்கள பாத்துக்கணும். என்ன பண்ணாலும் என்ன வளர்ந்தாலும் 25 வயசுல 23 வயசுல காலையில உலகத்துல எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் வரும். சந்தானம் வந்து தியா வேலேசன் குமார்ல ஒரு டயலாக் இருக்கு, மே. இது 2 பேரும் காலையில எந்திரிச்சுன்னு மே, இதுதான் கால் வரும் எனக்கு. சோ அது மாறவே மாறாது. உலகத்துல நான் எங்க இருந்தாலும், சுந்தர் சார் எங்க இருந்தாலும் நான் தான் காலையில வேக்கப் கால் கொடுக்கணும். காலையில 5:30க்கு எழுப்பிடு, காலையில 5 மணிக்கு எழுப்பிடு, அப்படிதான். சோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறவே மாறாது. சினிமால நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லல. தெலுங்குல ரொம்ப நல்ல படங்கள் வந்து 3 படங்கள் சூப்பரா பண்றேன் நானு. பிரசாந்த் வர்மா படம், பிரசாந்த் நீல் படம், இன்னொன்னு வந்து சந்தீப் கிஷன் படம். ஸோ பண்றேன். தமிழ்ல எனக்கு அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு செட்டுக்கு போய் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வரல. எப்போ ஒரு நல்ல அழகான ரோல் வருதோ, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமையதோ, அப்போ நடிப்பேன். டைரக்டர் சார், இந்த கதை உங்க கதை கற்பனை கதையா அல்ல இன்ஸ்பிரேஷனா? சார் இது வந்து ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், குட்டி கதை சொல்லிக்கிறேன், கான்ஃபிடண்டா இருக்கேன். என் ஃப்ரெண்டோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ராமநாதன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நான் நிறைய பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம், அன்சென்சர்டாகவும் பேசிப்போம். ஸோ அப்படி பேசும்போது அவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நான் கொடுக்கல. நான் சொன்னேன், ஏய் நான் அடுத்த மாதம் தரேன்டா அப்படின்னு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னடா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன பொண்ணை அவன் மாறிட போற, சி போனவே அப்படின்ட்டு வச்சிட்டான். எனக்கு அது ஒன்றும் தெரியல. சரி ஓகே, என்னடா சரி நல்ல நண்பனா இருக்கானே, காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தாட் வச்சு, இப்போ நான் பொண்ணா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுலேருந்து வந்த தாட் தான் சார். வெரி வெரி சிம்பிள். அதுலேருந்து வந்து இதை இப்போ மாறினா என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து உருவானது தான் சார். ரொம்ப அனன்யா மேடம், வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு ப்ரொடியூசரா வந்து இப்ப உருவெடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க உங்க அப்பா அம்மா மாதிரி எந்த அளவுக்கு நீங்க உங்க ப்ரொடக்ஷனை கொண்டு போறீங்க, என்னென்ன மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க? யங் டைரக்டர்ஸ்க்கு நீங்க வாய்ப்பு கொடுப்பீங்களா? கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? சார், அவனி மூவிஸ்ல அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்ல மாட்டேன், பட் யங் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இப்போ நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் தரேன்னா அவங்களோட நரேஷன் கேட்குறேன்னா, ஏன்னா அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு, டு கிவ் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு மேடை அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு. இப்போ டு ஹெல்ப் அதர்ஸ் கெட் தட் லைஃப், அது ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பார்க்குறேன். எனக்கு ஐடியாஸ்னா எனக்கு there's one problem. எனக்கு ஆன் டிமாண்ட் என்னால் கிரியேட்டிவாக இருக்க முடியாது. நான் எழுதுவேன், கதை எழுதுவேன், ஆனால் யாரா வந்து சரி அடுத்த மாதம் எழுதித்தா அப்படின்னா எனக்கு வராது. பட் ஐ லைக் டு பி கிரியேட்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் நான் பிறந்ததுலேருந்தே சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு வேற ஒன்றுமே தெரியாது என் லைஃப்பில். நான் படித்ததும் அதுதான். ஐ வில் பி கிரியேட்டிவ்லி இன்வால்வ். நான் எந்த படம் பண்ணாலும் கிரியேட்டிவ்லி ஒரு அளவுக்கு நான் என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபேத் இன் மை செல்ஃப். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே அந்த ஃபேத் இருக்கு. யா சார், நான் இப்போ ஐவ் சைன்ட் another நியூ கமர் டைரக்டர் எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா மேம், நேற்று வந்து நீங்க வந்து முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. இல்ல அரசியல் இல்லை, கேள்வி சம்பந்தம் தான். இன்னைக்கே வந்து 5 ஷோ
அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்க படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்க போய் சந்திச்சோன்னா பிவின்னு உங்களை வந்து ரொம்ப பாசமா கூப்பிட்டாரு எப்போதும் போல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி என்ன சொல்லுங்க. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அக்கா தம்பி பாசம் என்னைக்குமே மாறாது. வேற வேற கட்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ள அக்கா தம்பி அந்த பாசம் என்னைக்குமே இருக்கும். அவர் 5 ஷோவா மாத்திருக்காரு. சினிமா புரிஞ்சுக்கிட்டு சினிமால இருக்கிறவங்க, நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சினிமால இருக்கிறதுனால இந்த துறையில எவ்வளோ கஷ்டம் வெளியில இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்ட தெரியுது. இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா பாதியிலேயே வந்து நல்லா இல்லடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி, அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வருதா முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாரு. 5 ஷோவா மாத்திருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நாங்க வந்து வரவேற்கிறோம் ஒரு தாட். ஏன்னா ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும். மெயினா வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாதான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ் தான், வேற யாருமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தாதான், அதுவும் ப்ரொடியூசர் சம்பாதிக்க முடிஞ்சாதான், அவங்களுக்கு லாபம் வந்தாதான் அடுத்த படத்தை எடுப்பாரு. அதுதான். அவனே மேடம். மேடம், அம்மா சொன்னாங்க ஹீரோ வந்து ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு உங்களுக்குன்ட்டு. ஏன் வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சீங்க? யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்து இப்போ அடுத்த படத்துக்குலாம் வந்து அவர் தான் ஹீரோவா? சார், இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு வகையில நான் பதில் கொடுக்கலாம். ஒன்று, நானும் சந்தோஷம் மீட் பண்ணதுல இருந்து அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. நாங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுல இருந்து இத்தனை வருஷமா நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க ஒரே ஒரு ஷேர்ட் கனவு, அழுதுருவேன், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே இவர் நடிப்பாரு. அது ஆக்சுவலி இது ப்ரொடக்ஷன் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி வந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் 2ல நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணேன். அதில் இவர் கரிகாலன் தான் நடிச்சாரு. அப்போவே ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்கும், ரீல் 1 அணி பார்க்கவே கூடாது, ஏன்னா வேலையே நடக்காது, உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பட் எனக்கு சந்தோஷம் தெரிஞ்சதுலேருந்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது எங்கள் 2 பேருக்கும் கனவாக இருந்திருக்கு. நான் டபுள் ஆக்குபென்சி ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது நான் ப்ரொடக்ஷனில் அந்த பாயிண்ட்ல இறங்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஐ நியூ அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ இட், ஆனால் அந்த பாயிண்ட்ல பண்ணணும் இல்லை. அப்பா அம்மா எப்பவும் போல கதை கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க, பிகாஸ் அவனி இஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கதை வந்துட்டே தான் இருக்கும். சந்தோஷ் இந்த கதை எங்ககிட்ட எடுத்துட்டு வந்தாரு. சந்தோஷ் தான் என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு, நீ கேட்குறியான்னு கேட்டாரு என்கிட்ட. அகைன் எப்பவுமே யூஸ் பண்ற வார்த்தை தான் நானும் சொன்னேன், அம்மா சொன்னாங்க, அமையறது தாங்க. நாங்கள் ஐ திங்க் ஐ கீப் சேயிங், நானும் சந்தோஷம் நாங்கள் 2 பேரும் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம். அவரோட ஃபர்ஸ்ட் படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம். சந்தோஷ் எனக்கு சந்தோஷ் சொல்றாரு, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் போய் சேரணும். But yeah, Santosh is my twin brother. ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி சொல்லுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்திருக்கோம், ட்வின்ஸாக இருந்திருக்கோம். அதே தான் இந்த ஜென்மத்தில் இதுவும் ஆயிருக்கு. அண்ட் த யூனிவர்ஸ் வாண்டட் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம் டுகெதர், மேக் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர். ஆனால் தொல்லை நல்லா, ஏன்னா இவர்கிட்ட சில வாட்டி தொல்லை உங்களுக்கு கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு. இல்ல பட் சில வாட்டி அவர்கிட்ட ஹீரோவா பேசுறதா ஃப்ரெண்டா பேசுறதான்னு எனக்கே தெரியல. இல்ல அவருக்குமே சரி ப்ரொடியூசர்கிட்ட பேசுறதா ஃப்ரெண்ட பேர், ஏன்னா அவருக்கு ப்ரொடக்ஷன் மேலேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவருக்கு எதுவும் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டடா ஏதோ இருக்குன்னா, அவர் இரிட்டேட்டடா இருக்கும்போது அவர் பேசுறதா அவர் ஃப்ரெண்ட் அணிக்கிட்ட, ஆனா அவருக்கு இரிட்டேஷன் இருக்கிறது அனந்திதா சுந்தர் கிட்ட. ஸோ அவருக்கு எங்க போய் சொல்லணும்னு தெரியாது யூஸ்வலி. பட் யாஸ் சார், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இது யாரும் என்ன ப்ரெஷர் பண்ணல. சாரி சார், அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தா தெரியும். அப்படி இருந்தா சொல்லுங்க சார். இல்ல இப்போவே வந்து 2 படத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன் அவர்கிட்ட. அனுதிதா மேடம், அப்பாவும் ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபியூச்சர்ல ஒரு டைரக்ட் பண்ணா ஸ்கிரிப்ட்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? அதுல வந்து பர்டிகுலரா உங்க அப்பாவோட ஹீரோயின் கேரக்டர் இல்லைன்னா அம்மா கேரக்டர்ல உங்க சிஸ்டரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க?
நான் 2 படம் சொல்றேன். ஒன்னு ஃபார் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் முறைமாமன், பிகாஸ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம், அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அது அந்த படத்தோட செட்ல தான். ஸோ ஒன் முறைமாமன். செகண்ட், இது படமா என்னன்னு இது திருப்பி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி படம் எல்லாம். பட் உள்ளத்தை அளித்தா அதுல அந்த ஒரே ஒரு அந்த ஃபோன் கால் டே கிட்னா நாயேன்னு அந்த சீன் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்பாடியே கேட்பேன், இது என்னன்னு யோசிச்சு எழுதினீங்க, எப்படி இந்த இதை எடுத்தீங்க. ஐ வில் நெவர், ஐ திங்க் எனக்கு ரீமேக்னு இல்லை, பட் ஐ வாண்ட் டு கோ பேக் இன் டைம். அன்னைக்கு ஷூட்டிங்ல அப்பா பக்கத்துல உட்காந்து அவர் என்ன யோசிச்சு அதை எடுத்தாரு, என்னன்னு எழுதியிருப்பாரு, என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு, தட் ஐ வாண்ட் டு நோ. பட் அப்பா ரீமேக், ஐ திங்க் அப்பா பண்ண படம் எல்லாம் ரீமேக் பண்ண முடியாதுங்க. தேர் ஆல் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த மாதிரி படம், லைக் கலகலப்பு ஒரு உள்ளத்தை அளித்தா, அதெல்லாம் இட் கான்ட் பி ரீமேட். அண்ட் தேர் கேன் நெவர் பி another குஷ்பு. அது அவந்திகா சுந்தராவே இருந்தாருமே, there will never ever be another Khushbu Sundar. So yeah, I hope that answers. உங்களுக்கு ஒரு கேள்வி. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்குது. உங்க மைக் வேலை செய்யலையா? என் இல்ல, காது கிடைக்குது. அவங்க கல்யாணத்துக்கு நாங்க போயிட்டு அந்த போட்டோகிராஃபர் இதை இருக்காரு பாருங்க, நாங்க திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து வந்துட்டு பத்திரிக்கையில போட்டோம். எனக்கு நீங்க- கல்யாணம் நடக்கும்போது அப்படி இருந்தால் நிச்சயமா உங்களை கூப்பிடுறேன் சார். சரிங்களா? சரி, okay. இப்போதைக்கு எனக்கு தெரியல, சத்தியமா காடுவல் தான் பார்த்து ஏதோ பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்காவது இருந்தா நீ எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Thank you all.